அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க கார்த்திகேயன். எனக்கு தெரிஞ்ச சில ஷார்ட்கட்ஸ் இன் மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல் உங்களுக்கு ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல்ன்றது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான டூல். ஸோ அந்த டூலை எப்படி நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணுறது அப்படின்றத சொல்ல போகிறேன். ஸோ எக்ஸலை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் 1 மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும் விரும்புகிறேன். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஷீட்ல எவ்வளவு என்ட்ரிஸ் நம்ம போடலாம், ஸோ 1 2 3 இருக்கு, ஏபிசின்னு இருக்கு, இதெல்லாம் என்ன மொத்தம் எவ்வளவு இருக்குன்றத நீங்க ரஃபாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஒட்டுமொத்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் எவ்வளவு கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இதுல உங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா கண்ட்ரோல் பிளஸ் எண்ட் பிளஸ் டவுன் ஏரோ. ஸோ இந்த கமாண்டை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஸோ எத்தனை ரோஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ நான் ட்ரை பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் செல்லில் என்னோட ஷீட் இருக்கு. ஸோ கண்ட்ரோல் எண்ட் டவுன் அப்படின்றத அமுக்குறேன். இப்போ பாருங்க, எனக்கு வந்து இந்த ஷீட்ல கடைசி ரோக்கு வித்தின் ஒரு செகண்ட்ல நான் வந்துட்டேன். ஸோ நான் டவுனோ பேஜ் டவுனோ நமக்க வேண்டியது இல்லை, ஒரே செகண்ட்ல வந்துட்டேன். ஸோ மொத்தம் எக்ஸல் ஷீட்ல எவ்வளவு இருக்கு, எத்தனை என்ட்ரிஸ் போடலாம் நீங்க? 10,48,576 என்ட்ரிஸ், அதாவது 10,48,576 என்ட்ரிகள் நீங்க ஒரே ஒரு ஷீட்ல போடலாம். இந்த மாதிரி நீங்க மல்டிபிள் ஷீட் நீங்க கிரியேட் பண்ணிட்டு போடலாம். மல்டிபிள் ஷீட்ஸ்ல நீங்க அவ்வளவு என்ட்ரிஸ் தாராளமா நீங்க போடலாம். இப்போ திருப்பியும் நான் முதல் செல்லுக்கே போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் ஹோம். சரியா? முதல் செல்லுக்கு போனா கண்ட்ரோல் பிளஸ் ஹோம். ஸோ கண்ட்ரோல் பிளஸ் ஹோம் கிளிக் பண்ணா என்னால முதல் செல்லுக்கு என்னால வந்துட முடியும். சரிங்களா? ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ என்னால இப்போ நான் எந்த செல்ல இருந்தாலும் கண்ட்ரோல் பிளஸ் ஹோம்ன்றத என்னால முதல் செல்லுக்கு வந்து முடியும். சரி, இப்போ நான் கடைசி ரோ வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ எனக்கு எத்தனை காலம் இருக்குன்னு நான் பார்க்கணும். ஏல இருந்து இசட் வரைக்கும் நம்ம இங்க பார்க்க முடியுது. ஸோ இசட் தாண்டி ஏஏ ஏபி ஏசி அப்படின்னு போயிட்டே இருக்கு. ஸோ எனக்கு இதுல ஒரு முடிவு வேணும், எனக்கு எத்தனை காலம்ஸ் இருக்கு அப்படின்றத நான் பார்க்கணும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்றேன், கண்ட்ரோல் பிளஸ் எண்ட் பிளஸ் ரைட் ஆரோ நான் கிளிக் பண்றேன். சரிங்களா? ரைட் ஆரோ நான் கிளிக் பண்றேன். இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போமா? முதல் செல்ல வச்சிருக்கேன், கண்ட்ரோல் எண்ட் ரைட் ஆரோ கிளிக் பண்றேன். இப்போ பாருங்க, கடைசி செல்லுக்கு வந்துருச்சு XFD. ஸோ ஏபிசியில் ஆரம்பிச்சு XFDல வந்து நிக்குது. ஸோ இப்போ எனக்கு இந்த XFDல எத்தனை காலம்ஸ் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ இன்னொரு ஷார்ட்கட் சொல்றேன். ஏபிசின்னு சும்மா டம்மியா நான் டைப் பண்றேன் இந்த செல்ல, புரியுதுங்களா? இப்போ இந்த செல்ல காப்பி பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லைங்களா, அந்த மொத்த ரோவையும் நான் முதல்ல செலக்ட் பண்றேன். பாருங்க, இந்த 1 செலக்ட் பண்ணா மொத்த ரோவும் செலக்ட் ஆயிருச்சு. இங்க நான் பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணா இருக்கிற அத்தனை செல்லையும் என்னோட ஏபிசி காப்பி ஆயிடுச்சு. இப்போ எல்லா ஏபிசியும் காப்பி ஆயிருக்கிறதுனால எனக்கு கீழே எங்க கவுண்ட் பார்க்க முடியும். இங்க பாருங்க, 16,384. மொத்தம் 16,384. 16,384 என்ட்ரிஸ், அதாவது அத்தனை காலம்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இதுவே ரோஸ் எத்தனை? 10,48,576. இவ்வளோ ரோஸ் அண்ட் இவ்வளோ காலம்ஸ் நம்மளுக்கு ஒரு எக்ஸல் ஷீட்ல இருக்கு. ஸோ எப்படிப்பட்ட ஒரு பவரை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்றது? ஸோ இதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 ஷார்ட்கட்டை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஸோ இந்த ஷார்ட்கட்ல ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு சின்ன டேட்டா பேஸ் தேவைப்படுது. டேட்டா பேஸ்னா என்னென்ன என்ட்ரிஸ், அந்த என்ட்ரிஸ்ல இருந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம்னு தேவைப்பட போகுது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன், 1 2 3 எனக்கு ஒரு ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் எனக்கு தேவை. அதுக்கு நான் உட்காந்து டைப் படிக்க போறேன்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ எனக்கு 12 மாசம் தேவை. ஸோ 12 நம்பர் தேவை. சரிங்களா? ஸோ இது எனக்கு எத்தனை நம்பர் தெரியல. ஸோ அதனால இது ரஃபா நான் வந்து இப்படி செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா நான் 1 மட்டும் போட்டுட்டு ஒரு 12 வாட்டி இழுத்து விட்டுருக்கேன். ஸோ இந்த 12 வாட்டி இழுத்து விட்டதுல இப்போ நான் ஆல்ரெடி பண்றேன், 1 செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நான் ஒரு 12 வாட்டி இழுத்து விட்டுருக்கேன். ஸோ இங்க ரைட் சைடில் ஒரு சின்ன பாக்ஸ் உங்களுக்கு தெரியும், ஆட்டோ ஃபில் ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணிட்டு காப்பி செல்ஸ் பதிலாக ஃபில் சீரீஸ்னு கொடுத்தீங்கன்னா அழகா உங்களுக்கு நம்பர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அதுவே பிரிண்ட் ஆயிடும். ஸோ இப்போ எனக்கு 12 நம்பர் வந்துச்சு. இப்போ 12 நம்பருக்கு எனக்கு 12 மாசம் வேணுமே. 12 மாசத்துக்கு என்னால அப்படி டைப் பண்ண முடியுமா?
ஜனவரின்னு நான் டைப் பண்றேன். நான் என்ன பண்றேன், ஜனவரி கிளிக் பண்ணிட்டு அதோட செல் கார்னருக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளஸ் சிம்பிள் வருதா? ஸோ இந்த பிளஸ் சிம்பிளையும் நீங்க 11 வாட்டி இழுத்து விட்டீங்கன்னா அழகா பாருங்க, ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் அதுவே சும்மா டைப் ஆயிடுச்சு. ஸோ எவ்வளவு அட்வான்ஸா இருக்கு பாருங்க. இப்போ எனக்கு தேவையான நம்பர் அண்ட் மந்த் ரெடியா இருக்கு. இதுதான் என்னோட டேட்டா பேஸ். ஸோ இந்த டேட்டா பேஸை வச்சு இப்போ நான் என்ன பண்ண போறேன், மந்த். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த 1 2 3ன்ற நம்பர் காமனா இருக்கு இல்லைங்களா, இந்த 1 2 3ன்றத நான் டிஃபரெண்டா கொடுக்க போறேன். 5 4 3 2 1 10 9 8 7 6. ஓகே, இந்த ரெண்டு நம்பர் இருக்கு 12 and 11. இந்த மாதிரி நான் நம்பர்ஸை ரேண்டமா கொடுத்துருக்கேன். ஓகே, நம்பர் ஆர்டர்ல கொடுக்காம ரேண்டமா கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு என்ன விஷயம்னா, இப்போ எனக்கு 5னா இங்க 5க்கு என்ன இருக்கு, மே மாசம் வருது. ஸோ இந்த 5னா எனக்கு மே மாசம் எனக்கு அங்க பிரிண்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. இதுக்கப்புறம் நான் என்ன நம்பர் போட்டாலும் அந்த நம்பர் இந்த டேபிள்ல என்ன நம்பர்ல இருக்கோ எனக்கு அந்த நம்பர் அங்க அழகா பிரிண்ட் ஆகும், அந்த மந்த் எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ 5னா எனக்கு மே மாசம் வரணும். ஸோ அதுக்கான ஷார்ட்கட் என்ன, ஃபார்முலா என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஸோ அதுக்கான ஃபார்முலா VLOOKUP. VLOOKUP அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்றேன். ஸோ VLOOKUP, ஸோ எங்க பார்க்கணும், இந்த B3ன்ற செல்லை பார்க்கணும். ஏன்னா அதை பார்த்து தானே நம்மளுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லணும். ஸோ B3ன்றதை பார்த்துட்டு, ஸோ B3யை எது கூட கம்பேர் பண்ணணும், எந்த டேபிள் கூட கம்பேர் பண்ணணும், இந்த J1 சாரி J2, அதாவது இந்த 1 ஆன் நம்பர்ல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ செலக்ட் பண்ணும்போது நான் என்ன பண்றேன்னா, இது J2 K13 இருக்கு. ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணிக்கணும். இதுல $J $2, அதே மாதிரி $K $13 இந்த மாதிரி பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு உங்களுக்கு செல் அட்ரஸ் கொடுக்கணும். ஸோ நான் 2 செல் அட்ரஸ் சும்மா கொடுக்குறேன். அண்ட் ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு ஆன்சரை நீங்க டைப் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபார்முலா VLOOKUP. இந்த டேபிள்ல இருந்து நம்பர்ஸ் நீங்க பார்க்கணும், அந்த நம்பரை செலக்ட் பண்றீங்க. அப்புறம் அது எதோட கம்பேர் பண்ணுன்ற டேட்டா பேஸ் கொடுத்துடுறீங்க. அதுக்கப்புறம் 2 செல் வேல்யூ கொடுத்துட்டு ஃபால்ஸ்ன்னு டைப் பண்ணீங்கன்னா 5வது நம்பர் மே மாசம் அழகா இங்க இருக்கிறது உங்களுக்கு அங்க ஆன்சர் வந்துருச்சு. இப்போ எனக்கு 4வதுக்கு வந்து என்ன வரணும், அப்போ ஏப்ரல்னு வரணும். அப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஃபார்முலாவை அப்படியே திருப்பி கீழே இழுக்கிறேன். பாருங்க, அழகா ஏப்ரல்னு வந்துருச்சு. அதே மாதிரி நான் எல்லா மாசத்துக்கும் இழுக்கிறேன், எல்லா மாசத்துக்கும் கரெக்டான ஆன்சர் வந்துருச்சு. புரியுதுங்களா? ஸோ இது ஒரு ஷார்ட்கட். ஸோ இப்போ வந்து இங்க ஏன் நாட் அவைலபிள் போட்டிருக்கேன்னா, எனக்கு நான் இந்த வேல்யூவும் போடல. இப்போ நான் இங்க 5ன்னு போட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி அழகா வேல்யூ மாறிச்சு பாருங்க. இது ஒரு நல்ல ஷார்ட்கட் இது. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, இப்போ எனக்கு இந்த டேட்டா பேஸ் இருந்தா மட்டும்தான் இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகும். ஸோ இப்போ மேல வந்து நான் மேக்கு பதிலா வேற ஏதாச்சும் டைப் பண்றேன் அப்படின்னா எனக்கு இங்க மேக்கு பதிலா எனக்கு இங்கேயும் வேல்யூ மாறிடும். ஸோ அந்த தப்பு நான் பண்ணக்கூடாது. ஸோ நான் என்ன பண்றேன், மே மாசத்தை கிளிக் பண்றேன். இந்த ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபார்முலால இந்த டாலர்ல இந்த டாலர்ல இருந்து ஆரம்பிச்சு 13 வரைக்கும் இந்த செல்லோட ஏரியா இருக்குல்ல, டேட்டா பேஸ் செலக்ட் பண்ண இடம், இந்த ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்த ரேஞ்சுக்கு நான் என்ன பண்றேன், அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு F9 பிரஸ் பண்ணிடுறேன். நல்லா கவனிச்சிங்களா, என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? ஸோ இந்த செல் ரேஞ்ச் கரெக்ட் பண்ணிட்டு F9 கிளிக் பண்ணிடுறேன். ஸோ மொத்த டேட்டாவும் உங்களுக்கு அந்த ரேஞ்சில் இருக்கிற எல்லாமே காப்பி ஆயிடுச்சு. இப்போ என்டர் கொடுங்க. இப்போ இதே ஃபார்முலாவை நான் இங்க எழுதி போட்டிருக்கேன். ஸோ இந்த 5 மாசத்துக்கு போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, நான் செப்டம்பருக்கு நான் டைப் பண்ணி மாத்தினா எனக்கு இங்க வேல்யூ மாறுது. ஆனா அதுவே நான் மே மாசத்துக்கு டைப் பண்ணி மாத்தினா இங்க மாறாது. அப்ப என்ன அர்த்தம், நான் போட்ட இந்த முதல் 5 ஃபார்முலாக்கு இந்த டேட்டா பேஸ் தேவை கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இதே டேட்டா பேஸ் நான் எல்லாத்துக்கும் எடுத்து விட்டுறேன். ஸோ இப்போ நான் இதை டெலீட் பண்ணாலும் எனக்கு அங்க வேல்யூஸ் மாறாது. ஸோ இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இது ஈஸியா உங்களுக்கு பெரிய பெரிய ஷீட்ல ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இது யூஸ் ஆகும். புரியுதுங்களா? இது ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட். இப்போ எனக்கு இதே ஷீட்ல வந்து எனக்கு 2 ஷீட் வேணும், எனக்கு 2 ஷீட்ல வந்து நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது வியூ ஆப்ஷன் போயிடுங்க. இது நம்மளோட செகண்ட் ட்ரிக். ஸோ இந்த வியூ ஆப்ஷன்ல நியூ விண்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த நியூ விண்டோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 விண்டோ வந்துடும். ஸோ இந்த 2 விண்டோ உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இதுல புக் 1.1 அப்படின்னு ஒரு எக்ஸல் இருக்கு, இங்க வந்து புக் 1:2 அப்படின்னு ஒரு எக்ஸல் இருக்கு. சரிங்களா? இதுல என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டுத்திலையும் நீங்க பேரலா நீங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த ஷீட் எடுத்து நான் கட் பண்றேன். இங்க பாருங்க, இதே நம்பர்ஸ் அங்கேயும் இருக்கு, JKல இருக்கு. நான் இதை கட் பண்ணிட்டு EFல நான் போடுறேன். பாருங்க, அழகா இங்கேயும் சேஞ்ச் ஆயிடுச்சு.
நான் இப்ப இருக்க வேல்யூஸ் இங்க கலர் கொடுத்தா இங்க சேஞ்ச் ஆயிரும். புரியுதுங்களா? ஸோ இங்க நான் மே மாசம்னு டைப் பண்ணா இங்க மே மாசம் மாறிடும். இங்க செப்டம்பர்னு கொடுத்தா அங்க அதுக்கு ஏற்ற மாதிரி செப்டம்பர்னு மாறிடும். புரியுதுங்களா? இது ஒரு டூப்ளிகேட் செல் மாதிரி தான். ஸோ கடைசியில நான் எனக்கு வேண்டாம் நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டா எனக்கு இது மாறும். ஸோ ஒரே நேரத்துல ஒரே ஷீட்டை நீங்க டபுள் டைம் ஒர்க் பண்ணலாம். பார்த்து நீங்க ஒர்க் பண்ணலாம். எனக்கு அந்த ஷீட்டை பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அதே ஷீட்டை டூப்ளிகேட் வியூல போய் நியூ விண்டோன்னு கொடுத்தீங்கன்னா அழகா அதுவே டூப்ளிகேட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ இதுல இன்னொரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த மே மாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் காப்பி பண்றேன், டம்மிக்கு பேஸ்ட் பண்றேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 1 2 3 4 4 செல் டெலீட் பண்றேன். 1 2 3 3 செல் டெலீட் பண்றேன். 1 2 2 செல் டெலீட். இப்போ நம்ம வந்து என்ன வச்சுக்கலாம்னா ஜனவரி ஜூன் அக்டோபர் இந்த 3 மாசத்துக்கு நம்ம ஒரு கம்பெனில என்ட்ரி போட போறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த 1 2 3 4 5 இது எல்லாமே ஜனவரி மாசம்னும், 6 7 8 9 இதெல்லாம் ஜூன் மாசம்னும், 10 11 12 இது எல்லாமே அக்டோபர் மாசம்னு நம்ம நினைச்சுக்கலாமே. ஸோ இப்போ இந்த என்ட்ரி ஃபீல்ட் இந்த மீதி இருக்கிறதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொன்றுத்துக்கும் நான் ஜனவரி 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 நான் டைப் பண்ணிட்டு இருப்பேனா? இல்ல, அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஸோ என்ன பண்றேன்னு பாருங்க, இது நம்மளோட தேர்ட் ஷார்ட்கட். ஸோ ஜனவரியில இருந்து கடைசி செல் வரைக்கும் நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கண்ட்ரோல் ஜி கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஜினா கோ டுன்ற ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு வருது. அதை நான் ஸ்பெஷல் கேட்டகரி கொடுக்குறேன். ஸ்பெஷல் கேட்டகரியில எதெல்லாம் பிளாங்க்ஸா இருக்கோ அதை நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் செல் மட்டும் நம்மளுக்கு வேல்யூ வருது. ஸோ அதில் ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற செல்லை நான் கொடுக்குறேன். செலக்ட் பண்ணிட்டேன்னா ஸோ இப்போ எனக்கு இந்த அதாவது செகண்ட் மந்த்ல எனக்கு ப்ரீவியஸ் மந்த் என்ன இருக்கோ அதுதான் எனக்கு இங்க என்ட்ரியா வரணும்னு சொல்லியிருக்கேன். இப்போதான் முக்கியமான விஷயம். இப்போ நான் என்ட்ரு கொடுக்காம நான் என்ன பண்றேன், கண்ட்ரோல் பிளஸ் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பாருங்க எல்லாம் பிளாங்க் செல்ஸும் அழகா ஃபில் ஆயிடுச்சு. இங்க இருந்து இது வரைக்கும் ஜனவரி வந்துருச்சு, இங்க இருந்து இது வரைக்கும் ஜூன் வந்துருச்சு, இங்க இருந்து இது வரைக்கும் அக்டோபர் வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு டைப் பண்ற செலவு மிச்சம். இதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கணும், கண்ட்ரோல் பிளஸ் ஜி கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் எல்லா ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கண்ட்ரோல் பிளஸ் என்டர் கொடுத்துருக்கணும். ஸோ இப்படி கொடுத்தா நம்மளுக்கான வேல்யூஸ் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடும். ஓகே, இப்போ எனக்கு ஒரு கூகுள் ஷீட் நான் ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஃபில்அப் பண்ணும்போது என்னன்னா எனக்கு வந்து எந்த மந்த்ன்றது ஆட்டோமேட்டிக்கா நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்றத நான் பார்க்கறேன். சரிங்களா? ஸோ எந்த மந்த் நான் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் பண்ணணும் அப்படின்றது பார்க்கறேன். ஸோ அப்போ நான் வந்து இங்க ஒரு மந்த் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த செல்ல வந்து நான் டிராப் டவுன் பாக்ஸ் கொடுக்க போறேன். ஸோ இப்போ நான் இங்க என்ன ஃபார்முலா கொடுக்க போறேன் அப்படின்றத நல்லா பாருங்க. ஸோ இந்த இடத்துல செல்ல கிளிக் பண்றேன். இங்க நம்ம டேட்டான்ற ஒரு ஆப்ஷனுக்கு நம்ம போகணும். டேட்டால பாத்தீங்கன்னா டேட்டா வேலிடேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா? இந்த டேட்டா வேலிடேஷன் அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணீங்கன்னா டேட்டா வேலிடேஷன் பாக்ஸ் வந்துடும். அப்படி இல்ல இந்த மாதிரி இந்த சிம்பிள் எங்கேயாவது தெரியுதா பாருங்க. இந்த சிம்பிள் தெரிஞ்சதுன்னா அதை கிளிக் பண்ணீங்கன்னா டேட்டா வேலிடேஷன் ஒரு ஆப்ஷனே இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பாக்ஸ் வந்துடும். இந்த பாக்ஸ்ல நீங்க என்ன அலோவ் பண்ண போறீங்க, ஏதாவது ஒரு வேல்யூவா, இல்ல ஹோல் நம்பரா, இல்ல டெசிமல் வேல்யூவா, இல்ல உங்ககிட்ட ஏதாவது லிஸ்ட் இருக்கான்னு கேக்குறாங்க. ஸோ நான் என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குன்னு சொல்றேன். சொன்னதுக்கு அப்புறம் இதோட சோர்ஸ் எங்க இருக்கு, என்ன ரேஞ்ச் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அந்த ரேஞ்ச்க்கு வந்து நான் ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். அவ்வளவுதான். இப்போ நம்மளுக்கு இங்க டிராப் டவுன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா எனக்கு எந்த மாசம் வேணும் அப்படின்றத என்னால ஈஸியா மாற்ற முடியும். ஸோ அந்த மாசத்துக்கான என்ட்ரியை என்னால போட்டுக்க முடியும். இது வந்து நம்ம எப்படி ஒரு டிராப் டவுன் பாக்ஸ் கிரியேட் பண்றதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்போ நான் 3 டேபிள் நம்ம கிட்ட இருக்கு. 3 டேபிள்லயும் நான் ஃபர்ஸ்ட் மந்த் கிளிக் பண்றேன். இந்த மே மாசம் பாத்தீங்கன்னா அதுக்கு வி லுக்அப்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த அட்ரஸ்ல பாத்துருப்பீங்க. கரெக்டா? நெக்ஸ்ட் ஜனவரி கிளிக் பண்றேன். ஜனவரி மட்டும் தான் இருக்கு. இங்க ஜனவரி கிளிக் பண்றேன். இதுக்கு மத்த செல்ஸ்க்கு எல்லாமே I3 I4 I2 அப்படின்ற ஒரு அட்ரஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் டேபிள் செலக்ட் பண்ணிக்க போறேன். இந்த ஃபர்ஸ்ட் டேபிள்ல எனக்கு என்னன்னா இந்த செப்டம்பர் மாசத்தோட ஃபார்முலா மட்டும் யாரும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. மற்ற ஃபார்முலாலாம் சேஞ்ச் பண்ணிக்கணும். எனக்கு செப்டம்பர் ஃபார்முலா மட்டும் யாரும் சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன். மொத்த செல்லையும் செலக்ட் பண்றேன். கண்ட்ரோல் ஏன்னு கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த செல்லும் செலக்ட் ஆயிடுச்சு. ஓகே,
கண்ட்ரோல் A இதுல மொத்தமா செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் +1 கொடுக்குறேன். ஓகே, கண்ட்ரோல் ஏன்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் 1 கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் செல்லுன்னு ஒரு பாக்ஸ் நம்மளுக்கு வருது. ஸோ இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல காமனா எல்லா செல்லும் லாக் ஆயிருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதை நான் லாக்கை எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ எந்த செல்லுக்குமே லாக் கிடையாது. ஸோ இப்போ நான் திருப்பி என்ன பண்றேன், செப்டம்பரை மட்டும் கிளிக் பண்ணிட்டு திருப்பியும் கண்ட்ரோல் 1 கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல அந்த செல்லையும் நான் லாக் பண்றேன். அந்த ஃபார்முலா வெளியே தெரியக்கூடாதுன்னு அதை ஹைடும் நான் பண்றேன். ஸோ இப்போ நான் 1 கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன் பாருங்க. ஸோ இப்போ என்னால மார்ச் மாசம் அந்த ஃபார்முலாவை என்னால சேஞ்ச் பண்ண முடியுது. ஜனவரி மாசம் என்னால அந்த ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ண முடியுது. ஆனா செப்டம்பர் மந்த்துக்கு நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணா ஸோ இங்க தேர்ட் மந்த்துக்கும் ஃபர்ஸ்ட் மந்த்துக்கும் பாத்தீங்கன்னா ஆயிருச்சு. ஸோ இங்க கண்ட்ரோல் 1 நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செப்டம்பர் மாசத்துக்கு லாக்கும் ஆயிருக்கும், ஹைடும் ஆயிருக்கும். ஸோ ஹைட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா ரிவ்யூ ஆப்ஷன்ல போகணும். ரிவ்யூ ஆப்ஷன்ல ப்ரொடெக்ட் ஷீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அது கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் லாக்டு செல்ஸ், செலக்ட் அன்லாக்டு செல்ஸ் இருக்கும். அதை ஓகே கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஸோ இப்போ திருப்பி ட்ரை பண்ணி பாருங்க. பிப்ரவரின்ற மந்த்தும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. செப்டம்பர்ல பாருங்க, செப்டம்பர்ல சேஞ்ச் பண்ணீங்கன்னா என்ன வருது, the cell or chart you are trying to change is on a protected sheet. ஸோ நீங்க என்ன வேணா பண்ணலாம், மற்ற என்ட்ரிஸ் எது வேணா நீங்க டெலீட் பண்ணலாம். ஆனா மற்ற செப்டம்பர்ல போட்டிருக்கிற ஃபார்முலா மட்டும் உங்களால டெலீட் பண்ண முடியாது. இப்படி உங்க செல்லை நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்ச சில ஷார்ட்கட்ஸை வச்சு நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு எக்ஸல் ஷீட்ல உங்களுக்கு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ற சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். திருப்பியும் அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ கார்த்திகேயன் சைனிங் ஆஃப். தேங்க்யூ.